தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூண்டோடு ராஜினாமா செய்தனர். கூண்டோடு ராஜினாமா செய்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்றது. ஆளும் கட்சியான திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக அமைச்சர்கள் 15 பேர் படுதோல்வி அடைந்தார்கள். முதலமைச்சரே தோற்றுப்போனார். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தது. தற்பொழுது ஆட்சி அமைக்க முயற்சி செய்து கொண்டு வருகிறது. திமுக தோல்வியடைந்த காரணத்தினால் திமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களாக 100க்கும் மேற்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களது பதவியை கூண்டோடு நேற்று ராஜினாமா செய்தார்கள். திமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் நேற்றைய தினம் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளார்கள். ஆனால் புதிய அரசு நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வரை அவர்கள் அரசு வழக்கறிஞர்கள் பணியில் தொடருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தவேக அரசு அமைந்த பிறகு புதிய அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதுவரை வெற்றிடம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே அரசு வழக்கறிஞர்களாக உள்ளவர்கள் பணியில் தொடருமாறு, புதிய அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படும் வரை பணியில் தொடருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் திமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் இழுபறி ஏற்பட்டிருக்கிறது.